நான் வந்து இன்றைக்கி மட்டனோட கீரை சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நார்மலாக வந்து மட்டனும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு அதான் குருமா மாதிரி கறி வச்சிடணும். பட் குருமாவில் நம்ம வந்து கரம் மசாலா, லவங்கம், பட்டைலாம் சேர்ப்போம். அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. நார்மலாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா போட்டு விசில் வச்சு அது கூட ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு சேர்த்து விசில் வச்சு மட்டன் வெந்ததும் அதை வந்து ப்ரெஷர் போனதும் விசில் எடுத்துட்டு நம்ம வந்து கீரை ஆஞ்சி வச்சு அதை வந்து அதோடு சேர்த்து கொதிக்க விடணும். ஆக்சுவலி இது வந்து நான் வந்து இங்கே அரைக்கீரை தான் கிடைச்சது, அதை போட்டிருக்கேன். அதை விட சிறுகீரை, பாலக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து இது புளிச்சக்கீரை அது போட்டால் கூட ரொம்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு சுவையோடு சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸு, சப்பாத்தி ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே அரைக்கீரை தான் இன்றைக்கி போட்டு செஞ்சேன். நல்லா இருந்தது. ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.